தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே மின்கம்பத்தில் தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். சுகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். விபத்து எப்படி நடந்தது? பாலா, அதாவது தருமபுரியிலிருந்து கடத்தூர் வழியாக பாசாரிப்பட்டி வழி சேலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநரின் சாமர்த்தியத்தின் காரணமாக இடது பக்கமாக திருப்பி கம்பத்தில் மோதி சிசிடிவி காட்சி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது தருமபுரியிலிருந்து ஒரு 30 பயணிகளுடன் கடத்தூர் வழியாக சேலம் நோக்கி சென்ற வழி பாசாரிப்பட்டி என்ற இடத்தில் வனப்பகுதியில் ஒரு வழி சாலையாக இருக்கிற அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இருசக்கர வாகனத்திலிருந்து அரூரை நோக்கி ஒருத்தர் வளையும் பொழுது அந்த நபர் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் இடது பக்கமாக திருப்பி கம்பத்தில் மோதி சிசிடிவி காட்சி இப்போது வெளியாகிறது. பேருந்து அந்த இருசக்கர வாகனத்தில் மோதாமல் திருப்புவதற்காகவே ஓட்டுநர் சாமர்த்தியமாக திருப்பி மின்கம்பத்தில் மோதி லேசான காயத்துடன் பேருந்தில் பயணம் செய்த ஒரு 30க்கும் மேற்பட்டோர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். அதே போல இருசக்கர வாகனத்தில் வந்த நபரும் பேருந்து மீது மோதாமல் இருந்து அவரும் உயிர் தப்பியுள்ளார். இந்த சிசிடிவி காட்சி அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள அந்த சிசிடிவி கேமரா பதிவாகி தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்றுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.